அப்படியே மக்களை பூரா கூட்டம் இங்கே வாங்க ஏற்றியாச்சுலாம். இத்தனை வருஷமா ஏத்தாம இருந்ததுனாங்க 3 ரூபாய் ஏற்றியாச்சு. அடுத்து 30 வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்காக. நீங்க இப்ப என்ன மனநிலையில இருக்கீங்க? எப்படி இதை சமாளிக்க போறிய? எப்படி மற்றவங்களுக்கு அந்த சமாளிப்பை கற்றுக் கொடுக்க போறிய சொல்லுங்கண்ணா. மழன்னு பதில பெட்ரோல் மாதிரியே கொட்டுறாங்க. பெட்ரோல் டீசல் என்பது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு. அந்த நாட்டுடைய முதுகெலும்பை நம்ம நொடிக்கிற மாதிரி விலைவாசிகள் டபுள் மடங்கு கூட்டினா மக்கள் அதை தாங்கிக் கூட சக்தி இல்லை. அது அவங்களுக்கு வந்து 3 ரூபாங்க பெருசாக ரொம்ப கம்மியாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு 3 ரூபாங்க ரொம்ப பெருசு பாமர மக்களுக்கெல்லாம். இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து உடனே பரிசீலித்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து கம்மி பண்ணணும். பெட்ரோல் இல்லை நம்ம நாட்டில். அன்னன்னைக்குள்ள மார்க்கெட்டு தான் காய்கறி மாதிரி ஆகிப்போச்சு. வெளிநாட்டிலேருந்து வந்தால் விற்பனை, இல்லைன்னா இல்லைங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ ஏற்கனவே போவோம் ஒரு 3500 போகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து கேட்கும்போது ஒரு 3800 அது மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன போனதை விட இப்போ அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே 5க்கு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. யாருமே பெரிய இது கிடையாது. தொழில் பண்ணுறதுக்கே பெரும் சங்கடமாக இருக்கும். இன்னும் 25 கூட இதோட அதிகம் மோசமாகும். கஸ்டமர்கிட்ட போய் நாங்கள் லோக்கல் வடைக்கு 80 ரூபா தான் கேட்குறோம். இப்போ 100 ரூபான்னு கேட்டால் யாரும் ஆட்டோ வர மாட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை கூட நாங்களும் வாடகை கூட்டுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு வேறு விலை ஒன்றும் கிடையாது. 5 வருஷமாக இது வரைக்கும் பெட்ரோல் டீசல் எதுவுமே கூட்டவே இல்லை. வருஷக்கணக்காச்சு. அதனால் அப்பப்பவும் இந்த விலைவாசிக்கு தக்கன அந்த பெட்ரோல் டீசல் கூட்டினாலே விலைவாசி எதுவுமே நல்ல இயல்பாக இறங்கும். காய்கறி வருது, வெங்காயம் மற்ற பொருள்கள்லாம் வருது. அந்த பொருள்களுடைய விலையெல்லாம் ஏறும். முன்னாடி கேஸ் விலையெல்லாம் ஏறிச்சு. இதனால வந்து ஹோட்டல்ல எல்லாம் உணவுப் பொருளை ரேட் ஏற்றிட்டாங்க. அதே போல் பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. டீசல் விலை ஏறினதுனால விவசாயத்துக்கும் பாதிப்பு வருதுங்க. லாரி டிரைவர் போன்ற உள்ளிட்டோருக்கான வேலை வாய்ப்பும் குறைவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே மத்திய அரசு இந்த விலையேற்றத்தை மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும், அல்லது வரியை குறைத்து மீண்டும் பழைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பொதுமக்கள் நலனை கருதி அவர்கள் அந்த பெட்ரோல் டீசலுக்கு விதிக்கப்படும் வரியை உடனடியாக குறைந்தது மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 5 ரூபாயும் குறைக்கும் பொழுது இந்த விலையேற்றம் தடுக்கப்படும்.